ஆகாஷ் அம்பானி ஓட்டுற அதே ஃபெராரி SF90 கார் சமீபத்துல ஆஸ்திரேலியால ஒரு பயங்கரமான விபத்துல மாட்டுச்சு. இந்த விபத்துல 10 கோடி மதிப்புள்ள அந்த கார் 2 துண்டா உடைஞ்சிருச்சு. கார் நொறுங்கி போனா கூட அதை ஓட்டுன தொழிலதிபருக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படல. இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, ஒரு 10 லட்சம் ரூபாய் கார் ஒரு விபத்துல மாட்டுதுன்னா அதோட பம்பர் மற்றும் ஏர்பேக் ரெண்டுமே சேதமடைஞ்சிரும். ஆனா நீங்க ஒரு 10 கோடி கொடுத்து இந்த ஃபெராரி காரை வாங்கினா வேகத்திற்கு மட்டும் பணம் தரல, ஆபத்துல இருந்து உயிரை காப்பாத்துறதுக்கும் சேர்த்துதான் பணம் தரீங்க. இந்த கார்ல பயணிகள் அமர்ற இடத்த மோனோகோக்னு சொல்லுவாங்க. ராக்கெட் மற்றும் விண்கலங்கள்ல யூஸ் பண்ற ரொம்பவே உறுதியான கார்பன் ஃபைபரை இதை உருவாக்கியிருக்காங்க. இரும்பை விட 5 மடங்கு வலிமையானது. எவ்வளவு பெரிய விபத்துல மாட்டினாலும் இந்த ஒரு இடம் மட்டும் நசுங்கவே நசுங்காது. இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, ஃபெராரி கார்ல இருக்க V8 இன்ஜின் ரொம்பவே வெயிட்டானது. காரோட பின்பகுதியில தான் இருக்கும். விபத்து நடக்கும் போது அந்த கனமான இன்ஜின் முன்னாடி இருக்கிற பயணிகளை நசுக்கிட கூடாதுன்றதுக்காக விபத்து நடக்கும் போது காரோட கனமான பின்பகுதி தானாகவே உடைந்து காரை விட்டு விலகிடும். இதனால முன்னாடி உட்கார்ந்து இருக்க பயணிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. இந்த ஒரு காரணத்தினாலதான் ஃபெராரி காரை கோடீஸ்வரர்களோட ஆயுள் காப்பீடுன்னு சொல்றாங்க. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.